நல்லா துணி எல்லாமே நல்லா இருக்குது. நம்மளுக்கு கஸ்டமர் சர்வீஸ், அவங்க சர்வீஸ் நல்லா இருக்கு. பிரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கும். கலெக்ஷன் வைஸுமே நல்லா இருக்கும். ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு நிதிகளை கொடுக்காமல், அனுமதிகளை கொடுக்காமல் நிராகரித்திருக்கின்றன. இந்த நிராகரிக்கப்பட்ட நிகழ்வு என்பது கடந்த கால தேர்தல் காலங்களில் அந்த வாக்குறுதிகளை கொடுத்து வாக்குகளை பெற்ற பாஜக அதிமுக கூட்டணி கூட இந்த நேரத்தில் மோடி அரசை, பிஜேபி அரசை பார்த்து இந்த திட்டங்களுக்கு அனுமதி மறுத்தது தவறு என்று சொல்வதற்கு கூட திராணி இல்லாத நிலையில் இந்த கூட்டணி கட்சிகள் இருந்து கொண்டிருக்கின்றன. அதிமுகவும் பாஜகவும் அவருடைய சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நேற்று மாலை கோவையில், மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்தவுடன் நேற்று மாலை அறிவித்து இன்று காலை பெருந்திரளாக பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை நல் உள்ளங்களுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து ஒன்றிய அரசிற்கு அனுப்பி வைத்தார்கள். ஆசிய உள்கட்டமைப்பு முதலீடு வங்கி அதிகாரிகள் கோவைக்கு வருகை தந்து அதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த திட்டப்பணிகளை செயல்படுத்துவதற்கான அனைத்து நிலைகளிலும் நடவடிக்கைகளை எடுத்தார்கள். அந்த விரிவான திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டு 15 மாதங்களாக நிலுவையில் வைத்திருந்து 2 தினங்களுக்கு முன்பாக அந்த விரிவான திட்ட அறிக்கையை நிராகரித்து அதற்கான ஒப்புதலை தர மறுத்திருக்கிறது ஒன்றிய அரசு. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் என்று திட்ட அறிக்கையை தயாரித்து அனுப்பினால் 5 மாதங்களில் அனுமதி வழங்குகின்ற பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விரிவான திட்ட அறிக்கையை 15 மாதங்கள் கழித்து நிராகரித்திருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மீது, கோவை மக்கள் மீது, மதுரை மக்கள் மீது பிஜேபி அரசு வைத்திருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிப்பதற்கு, மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரிப்பதற்கு மக்கள் தொகையை காரணம் காட்டுகின்ற ஒன்றிய அரசு நம்முடைய கோவை மாநகராட்சியில் மட்டும் இப்பொழுது 16 லட்சம் வாக்காளர்களை கொண்ட ஒரு மாநகராட்சியாக, விரிவடைந்த மாநகராட்சியாக நம்முடைய கோவை மாநகராட்சி விளங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் மக்கள் தொகை குறைவாக இருக்கிறது என்ற காரணத்தை சொல்லி இந்த திட்டத்தை ஒன்றிய அரசு நிராகரிக்கிறது என்று சொன்னால் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக எடுத்திருக்க வேண்டிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை 10 ஆண்டுகளும் நடவடிக்கை எடுக்காமல், மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்காமல் காரணத்தை சொல்லுகின்ற ஒன்றிய அரசு ஆக்ராவிலே 15 லட்சம், பீகாரினுடைய பாட்னாவிலே 16 லட்சம், மத்திய பிரதேசம் போபாலிலே 17 லட்சம், அங்கெல்லாம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிகளை தந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கோவைக்கு மட்டும் அனுமதிகளை தர மறுக்கிறது என்று சொன்னால் இது கோவை மட்டுமல்ல, மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை பார்த்து ஒன்றிய அரசு மிரண்டு போயிருக்கின்றன. தமிழ்நாட்டை எந்த சூழ்நிலையிலும் வளர்ந்துவிடக் கூடாது, தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுவிடக் கூடாது, திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்ற குறுகிய மனப்பான்மையோடு மோடி அரசு, பாஜக அரசு தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், பிஜேபியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரை பார்த்து நான் கேட்டுக்கொள்வது, இங்க இருக்கக்கூடிய அடிமை அதிமுகவை பார்த்து நான் கேட்டுக்கொள்வது, நீங்கள் கூட்டணி அமைத்திருக்கின்றீர்களே, உங்கள் கூட்டணியின் மூலமாக இந்த 4.5 ஆண்டுகளில் குறிப்பாக பிஜேபி அரசு அமைந்து இந்த 3வது முறையாக ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்று பெருமை சாற்றிக் கொள்கிறீர்களே, உங்களுடைய பிஜேபி அரசில் தமிழ்நாட்டிற்கு வழங்கிய சிறப்பு திட்டங்கள் ஏதாவது ஒன்றை சொல்லுங்கள். நீங்கள் பிஜேபி அரசில் மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்ததை போல தமிழ்நாட்டிற்கு நாங்கள் இந்த சிறப்பு திட்டத்தை தந்திருக்கின்றோம், இதனால் தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? எந்த திட்டத்தையும் கொடுக்காத ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் அது பிரதமராக இருந்தாலும் சரி, ஒன்றிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, ஒன்று திருக்குறளை சொல்வார்கள், மற்றொன்று தமிழிலே பேச ஆரம்பிப்பார்கள். தமிழ்நாட்டை பற்றி புகழ்ந்து பேசுவதை போல
அந்த இடத்திலே ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவார்கள். ஆனால் தமிழர்களுடைய பாரம்பரியத்தை மட்டும் ஏற்றுக்கொள்வதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த நிலையில்தான் ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு, பிஜேபி அரசிற்கு இன்று சொப்பனமாக இருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய புறக்கணிப்புகள் மட்டுமல்ல, சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் 2ஆம் திட்டத்திற்கு நிதிகளை ஒன்றிய அரசு தர மறுத்த பொழுதும் கூட தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். எனவே நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்று வித்தியாசம் பார்ப்பதில்லை. அனைத்து மாவட்டங்களும் ஒரு சேர வளர்ச்சி பெற வேண்டும், அனைத்து பகுதிகளுக்கும் சரிசமமான வளர்ச்சி வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு பொற்கால ஆட்சியை நடத்தக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். அந்த வகையில் முதலமைச்சருடைய முன்னெடுப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தடுக்கிறது என்று சொன்னால், தடுக்கக்கூடியவர்களை விரட்டி அடைத்து தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்கின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு நம்முடைய கோவை மாவட்ட மக்கள் என்றும் உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முட்டுக்கட்ட போடுது மோடி அரசு, அதுக்கு முட்டு கொடுக்குது எடப்பாடி பழனிசாமி அதிமுக. முட்டுக்கட்ட போடுறது யாரு? மோடி. அதுக்கு முட்டு கொடுக்கிறது எடப்பாடி. எந்த அவங்க ஆட்சியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 2015 ஒரு 5 எய்ம்ஸ் மருத்துவமனை பாராளுமன்றத்தில் அறிவிச்சாங்க. அந்த 5ல 4 கட்டி முடிச்சு திறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை கூட பல நகரங்கள்ல அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. 10 வருஷமா தமிழ்நாட்டில் வரும், ஆனா வராது. சினிமா டயலாக் தான் பிஜேபிக்கு ஞாபகப்படுத்தணும், மோடிக்கு ஞாபகப்படுத்தணும். ஆக ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுக்க அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த கொடுக்க மனமில்லாதவர்கள், ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய உழைப்பால் உதிரத்தை வியர்வையாக கொடுத்து உழைத்து முன்னேற்றத்திற்கு சென்றிருக்கக்கூடிய கோவை மக்களுடைய அந்த உழைப்பிற்கு அங்கீகாரம் கொடுக்காமல் அரசு முன்னெடுத்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் அதற்கான நிதிகளை தர மனமில்லாமல் ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வஞ்சனையை செய்து கொண்டிருக்கின்றன. கல்வி நிதி தர மறுப்பு, 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி கொடுக்க மறுப்பு, நம்முடைய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கு ஒன்றிய அரசு மறுப்பு. ஆனால் நம்முடைய வரி மட்டும் அவர்களுக்கு தேவை. நாம் 1 ரூபாய் வரி செலுத்தினால் நமக்கு திருப்பி தருவது வெறும் 29 பைசா. ஆனால் 1 ரூபாய் வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு 7 ரூபாய் வரை பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி தருகிறது என்று சொன்னால், சில தினங்களுக்கு முன்பாக இங்கே வந்த ஒன்றிய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற பொழுது அந்த கட்சியினுடைய கூட்டத்திலே கூட அவர்கள் சொல்கிறார், அனைத்து மாநிலங்களுக்கும் நாங்கள் சரியான நிதிகளை தருகிறோம் என்று சொல்கின்றார்கள். ஒரு பொய்யான உண்மைக்கு மாறான இங்கு பேசுகின்ற பொழுது சுட்டிக்காட்டினார்கள் அன்னபூர்ணா பத்தி. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரு அரசனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சரியான பதிலை சொல்ல வேண்டும். அவர்கள் கோரிக்கைகளை வைத்தால் அதை நிறைவேற்றுவதற்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும். அதை விடுத்து அவர்களை மிரட்டி மன்னிப்பு கேட்க வைப்பது பிஜேபி, அந்த அரசு, அந்த அரசிலே இருக்கக்கூடிய அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய நிர்வாகிகள். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் என்ன கோரிக்கைகளை மக்கள் சொல்கின்றார்களோ, ஏன் 2021 கோவையில் 10 தொகுதிகளும் அதிமுக பிஜேபி வெற்றி பெற்றது. 10 தொகுதிகளும் வெற்றி பெற செய்த இந்த கோவை மக்களுக்கு பிஜேபி அரசு, மோடி அரசு, அதிமுக இப்பொழுது கூட்டணியில் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சியில் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்க மனமில்லை என்று சொன்னால், வெற்றியை தந்த உங்கள் மக்களையே நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று சொன்னால், 2026 10 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திராவிட மாடல் 2.0 அரசை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைப்பார்கள். அதற்கு கோவை துணை நிற்கும். 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என்று சொன்னால், கோவையில் 10 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயம் வெல்லும். சரி, 10 தொகுதி கோவை மக்கள்
வெற்றி வாய்ப்பை தந்தார்களே, ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை. அதற்காக வெற்றி வாய்ப்பு கொடுக்கவில்லை என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் திட்டத்தை தராமல் விட்டுவிட்டாரா? அவிநாசி சாலையில் கம்பீரமாக தமிழ்நாட்டிலேயே மிக நீளமான உயர்மட்ட பாலத்தை கட்டி அதற்கு ஜி.டி. நாயுடு பெயரை வைத்து திறந்து வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். பெரியார் நூலகம் போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடியவர்களுக்கு அவர்கள் படிப்பதற்கு பெரியார் நூலகம் மிக பிரம்மாண்டமாக தயாராகி கொண்டிருக்கின்றன. ஜனவரியிலே நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். செம்மொழி பூங்கா மிக சிறப்பாக 214 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே தயாராகி கொண்டிருக்கின்றன. வருகின்ற 25ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியுடைய திருக்கரங்களால் திறந்து வைக்க இருக்கின்றார்கள். பல ஆண்டுகால கோரிக்கை, தன்னுடைய இல்லத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி நாங்கள் தங்க நகை செய்கின்றோம், எங்களுக்கு ஒரு தொழில் வளாகம் வேண்டும் என்ற கோரிக்கையை ஆட்சியில் இருந்தவர்கள் புறக்கணித்தார்கள். நம்முடைய முதலமைச்சருடைய பகுதிகளுக்கே சென்று அவருடைய கோரிக்கைகளை கேட்டு தங்க நகை பூங்கா அமைப்பதற்கான அறிவிப்பை கொடுத்து திட்ட மதிப்பீடை தயார் செய்து அதற்கான பணிகளையும் தொடங்கி வைத்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஐடி பார்க், தகவல் தொழில்நுட்பத்தினுடைய தலைமையிடமாக திகழக்கூடிய கோவைக்கு இன்று அந்த தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைப்பதற்கான திட்டங்களையும் தந்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். சாலை வசதிகள் வேண்டுமா? 200 கோடி ரூபாய் சிறப்பு நிதி. பாதாள சாக்கடை திட்டம் வேண்டுமா? அதற்கு சிறப்பு நிதிகள். இப்படி